ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடிகை ராதிகா சரத்குமார் புகார் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் பரப்புரையின் போது அவதூறாக பேசிய காரணத்தினால் அவர் மீது ராதிகா சரத்குமார் தற்பொழுது புகார் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், புகார் அளித்திருக்கிறார் ராதிகா சரத்குமார். புகாரில் என்னென்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? நடிகை ராதிகா சரத்குமார் குறித்து அவதூறாக பேசிய திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி நடிகை ராதிகா சரத்குமார் தரப்பிலிருந்து தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை ராதிகா சரத்குமார் தரப்பிலிருந்து இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. மேடை பேச்சுகளில் அநாகரிகமாக பேசியதாக கைது செய்யப்பட்டு விடுதலையானவர் திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அதன் பின்பாக திமுகவிலிருந்து இவர் தற்காலிகமாக நீக்கப்பட்டு பின் திமுகவில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் மேடை பேச்சு ஒன்றில் நடிகை ராதிகா சரத்குமார் குறித்து இவர் பேசிய வீடியோவானது சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வைரலானது. சில தினங்களுக்கு முன்பாக திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஒன்றில் நடிகை ராதிகா சரத்குமார் குறித்து பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து நடிகை ராதிகா சரத்குமார் சமூக வலைதளத்தில் திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கடுமையாக சாடிய நிலையில் தற்போது அவர் தரப்பில் இருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பாக நடிகை ராதிகா சரத்குமார் சமூக வலைதளங்களில் அந்த வீடியோவிற்கு பதிலளித்திருந்தார். ஜெயிலுக்கு போயும் நீ திருந்த மாட்டியா, உன்னையெல்லாம் இன்னும் அந்த கட்சியில் வச்சிருக்காங்க என குறிப்பிட்டு அவர் அந்த பதிவை சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை ராதிகா சரத்குமார் தரப்பிலிருந்து தற்போது புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினரான நடிகை குஷ்பு குறித்தும் அவர் அவதூறாக பேசியிருந்தார். அதற்கு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தது. அது குறித்து நினைவு கூறலுக்காக சுருக்கமாக பதிவு செய்யுங்க அன்பரசன். நிச்சயமாக சில மாதங்களுக்கு முன்பாக நடிகை குஷ்பு குறித்தும் இவர் சமூக வலைதளத்தில் அநாகரிகமாக பதிவு ஒன்று குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த சம்பவமானது தேசிய அளவில் பேசுபொருளானது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சென்னை காவல் ஆணையர் சென்னை போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்துதான் திமுகவிலிருந்து அவர் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். பின்பு விடுதலைக்கு பிறகு மன்னிப்பு கேட்டதன் அடிப்படையில் திமுகவில் மீண்டும் அவர் சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் நடிகை ராதிகா சரத்குமார் குறித்தும் அவதூறாக பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. தற்போது நடிகை ராதிகா சரத்குமார் குறித்து பேசிய அந்த அவதூறு கருத்திற்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தரப்பிலிருந்து தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கும் இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி அன்பரசன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.